ஒரு முஃமின் மற்றொரு முஃமினிடம் ஒன்றை ஒன்று உறுதியாக்கக்கூடிய செங்கல் கட்டிடத்தை போன்றவராக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஸ்ரத்னா அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெறும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு இப்படித்தான் இருக்கணும். ஒரு சகோதரன் இன்னொருடைய சகோதரருக்கு ஒரு கட்டிடத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய செங்கலை போன்று, கட்டிடத்தை உறுதியாக ஆக்கக்கூடிய இரண்டு செங்கலை போன்று இருக்கணும். அப்ப ஈமான் உடையவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு கட்டிடத்தை உறுதியாக்கக்கூடிய செங்கலை போன்று இருக்கணும். அவர்கள் தங்களுக்குள் எப்படி வாழக்கொள்ள வேண்டும் சொன்னால் உதவிகள் செய்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர் இன்னொருடைய சகோதரருக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆலோசனைகளை செய்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கலிலே உதவி கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் சுக துக்கங்களில் பங்கு எடுத்துக் கொள்வது, அவருக்காக வேண்டி இவர் துவா செய்வது, இவருக்காக வேண்டி அவர் துவா செய்வது, இது சிறந்த செயல். இது அல்லாஹ்விடத்திலே சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். நியமிக்க சகோதரர்களே, இன்னைக்கு இதுக்கு நேர் மாற்றமாக நடக்கிறத பார்க்கணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்யறதுலாம் கிடையாது. ஒரு சகோதரன் இன்னொருடைய சகோதரனுக்கு உதவுவது என்பது ரொம்ப அரிதாக இருக்குது. அதே போன்று ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆலோசனைகளை செய்து கொள்வதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர்கிட்ட, ஒரு முஸ்லிமான சகோதரர் எடுத்துக்குவோம், ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரர்கிட்ட போய் ஒரு நல்ல விஷயத்திற்காக வேண்டி ஆலோசனை கேட்பதற்கே பயப்படுறாரு. ஏன்னு சொன்னா, இவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்க போய் நம்ம என்ன செய்ய போறோங்கிறது இவருக்கு தெரிஞ்சு இவர் வேற ஏதாவது பண்ணி விட்டாருன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா அவ்வளவு போட்டி இருக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே தொழில் ரீதியாகவே ஒரு போட்டி இருக்குது. ஒருவருடைய வளர்ச்சி இன்னொருடைய வளர்ச்சிக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை தருவதல்ல, அது ஒரு பொறாமையை நிகழ்த்தக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அது முஸ்லிம்கள் முஃமின்களுடைய செயல் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். அதே போன்று நல்ல ஆலோசனைகளை வழங்கிக் கொள்ளுங்கள். நீங்க அவருக்காக வேண்டி துவா செய்யுங்க, அவர் உங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். இதுதான் முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய சிறந்த வாழ்க்கை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள்.